கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய தினத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த கடைசி காலங்களில் நடந்த சில நிகழ்ச்சிகளை நாம் நினைவுகூர வேணும். இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் அவர் செய்த முதலாம் அற்புதம் முதல் கொண்டு அவர் கடைசியாக பந்தி அனுசரித்தது வரைக்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விசேஷமாக அவருடைய ராஜ்யத்தில் நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களுக்கும் சத்தியங்களுக்கும் அது ஒரு முன்னடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பாருங்கள், அவர் முதலாம் அற்புதமும் திராட்சரசம் தான். கடைசியாக அவர் சீஷர்களோட பந்தி பரிமாறினதும் அந்த முக்கியமாக அந்த திராட்சரசம். ஸோ இது இதை மைண்டில் வைக்கலாம். அப்போ ஆண்டவர் இந்த முதல் வருகையில் வரும்போதே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு மேலான சத்தியத்தை தான் தன்னுடைய கையில் எடுத்துகிட்டு வந்தார். அதற்கு அவர் பேசின சத்தியங்கள் ஆதாரமாக இருந்தது, அவர் செய்த அற்புதங்கள் ஆதாரமாக இருந்தது, அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே அதுக்கு ஆதாரமாக இருந்ததை நம்ம கவனிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே ராஜ்யத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளுக்கு ஆதாரம் அப்படிங்கிறத ஒரு மைண்டில் வச்சுட்டு இந்த மேல் வீட்டு அறை அப்படிங்கிற ஒரு பாடத்தை இன்றைக்கு நம்ம கவனிக்கலாம். பஸ்கா பண்டிகை அனுசரிக்க வேண்டிய காலம் வருது. அந்த டைமில் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் அங்கே ஈடுபடுறாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட வருஷந்தோறும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக இந்த பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு எருசலேமுக்கு வர்ற வழக்கம் உண்டு. அந்த 4 நாட்கள் அவர் அந்த தேவாலயத்தை ஒட்டி இருந்த இடங்கள்லேயே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஒரு விஷயம். இப்போ அந்த பஸ்காவினுடைய நேரம் வரும்போது நீசான் மாதம் 14ஆம் தேதி நமக்கு நல்லா தெரியும். முந்தின சாயங்காலத்தில் தொடங்குகிற சாயங்காலத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை மட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் கூப்பிடல. இஸ்ரேல் ஜனங்களில் அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவருடைய வசனங்களை கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிடல, சில சீஷர்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு அங்கே தன்னுடைய முறையவே அவர் மாற்றினார். அப்போது அதுக்கப்புறம் பஸ்காவுக்கு அப்புறம் இனிமேல் நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்கள் உங்களுக்காக அடிக்கப்பட வேண்டாம், உங்களுக்காக அடிக்கப்பட போகிற ஆடு நான் தான் என்று சொல்லி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கவனிக்கும்போது இதை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு முந்தின நாள் இப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம கவனிக்கும்போது இது மார்க் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து இருக்குது. அது அதை விட கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வாசிக்கணும்னா லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பாருங்கள் பர்டிகுலராக 2 சீஷரை கூப்பிட்றார். 12 பேர்த்தில் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, வாசிக்கலாம் பாருங்க 9ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுக்குறார். அதாவது நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ணணும் என்று சொல்லி கேட்கும்போது இப்போ ஏற்கனவே நிர்ணயித்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏற்கனவே நிர்ணயித்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நகரத்திலே பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவார். இப்போ நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்க, ஒரு தண்ணீர் குடம் ஏந்தி ஒரு மனுஷன் வருவார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், அவர் உங்களுக்கு டைரக்ஷன் மட்டும் கொடுப்பார், அதில் நீங்கள் பின்னாடியே போயிருங்கன்ட்டார்.
ஸோ போனாங்க. அப்படி போகும்போது அந்த ஒரு வீட்டு எஜமான் அங்கே இருக்கார். அந்த எஜமான்கிட்ட, நான் என் சீசரோடே பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று எங்கள் போதகர் உங்ககிட்ட கேட்குறார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அந்த எஜமான் கூட பாருங்க, ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரியே அவர் சொல்றார். 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். பார்த்தீங்களா, ஒரு கம்பளங்கள் விரிக்கப்பட்ட ஒரு அப்போ பார்த்தீங்கன்னா மேல் வீட்டு அறைன்னு சொல்லும்போது ஏற்கனவே அந்த ரெடியாக இருக்குது, இவங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ரெடியாக இருக்குது. இதுதான் ஆச்சரியம். ஒரு மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே போய் நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். உடனே அவர்கள் போய் தங்குற இடத்துல அவர் சொன்னபடி கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்காங்க, மேல் வீட்டறை ரெடி. இப்போ அந்த மேல் வீட்டறையில் பாருங்கள், வேலை வந்தபோது வசனம் பாருங்கள். ஸோ ஒரு சரியான டைம் அங்கே வருது. அந்த வேலை வந்தபோது அவரோடும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலர்கள் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி சொல்கிறார், நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் நான் ஆசையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 16 வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், கவனிக்கலாம் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இதை இனி புசிப்பதில்லை என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறணுமா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் தேவனுடைய ராஜ்யத்தில் நிறைவேறணும். அது நிறைவேற வரைக்கும் உங்களோட இப்போ புசிப்பேன், அதுக்கப்புறம் இனிமேல் தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இதை உங்களோட நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி தான் அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள் சொல்கிறார். பங்கிட்டு கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதே 20ஆம் வசனம், போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கை. ஸோ இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்து அங்கே இந்த காரியத்தை செய்கிறத நம்ம கவனிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன, இதுக்குரிய ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்குது, அதை தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். ஆனால் அந்த ஆழமான கருத்துக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடம் போய் ஒரு ஆயத்தம் பண்ணிவிட்டு அதை அவர்கள் அந்த பந்தியை அனுசரிச்சிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஏதோ ஏற்கனவே நிர்ணயித்த மாதிரியே ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறதும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறதுமா இருக்கும்போது இதை நம்ம சற்று ஆழமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. காரணம் என்னென்னா, இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே ராஜ்யத்தில் நடக்க போகிற விஷயம். அதை அவர் ஏற்கனவே 16ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டார். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேற வேணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்ம ஏற்கனவே ராஜ்யத்துக்குரிய சத்தியங்கள் எல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதி கூட அந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் என்பதை குறித்து நம்ம நிறைய வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நிறைவேறணும். அது நிறைவேறுவதற்கு இப்போ நம்ம அனுசரிக்க போகிற பந்தி ஒரு நிழலாக இருக்க வேணும். இதை தாங்க இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொன்னார். இதில் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கவனிச்சின்னா, இதில் யாரை அனுசரிக்கிறதுக்குரிய ஆயத்தம் பண்ணி கேட்க சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விசேஷமாக பாருங்கள், பேதுரு அப்புறம் யோவான். பேதுரு சீஷர்களில் மூத்தவர், யோவான் சீஷர்களில் ரொம்ப இளையவர். இதில் கூட ஒரு ஞானம் விளங்குறது நம்ம கொஞ்சம் உற்று கவனித்தா நம்ம யோசனை பண்ணலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேதுரு அவர் தான் முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை, அதாவது அதற்குரிய சத்தியங்கள் உனக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் அந்த ஜனங்கள் முன்னாடி, இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி ராஜ்யத்தினுடைய ரகசியங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் வெளிப்படுத்தின வரைக்கும் ரொம்ப அழகாக சொன்னார். அது முதல் சபையினுடைய காலம். இப்போது யோவான் இருக்கிறதுலே கடைசி. அப்படின்னா இப்போ யோவானை பற்றி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கோம். யோவான் தான் 7 சபைகளுடைய சரித்திரங்களை அந்த குத்து விளக்கு அதன் மூலமெல்லாம் பார்க்கறது கவனிக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக யோவான் 7 சபைகளை பற்றி கவனிக்கல, இப்போ கவனிச்சுட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம தான்.
நமக்கு முன்னால் ஏற்பட்ட 7 சபைகள், இப்போ நம்ம 7வது சபையில் இருக்கோம். இந்த 7 சபைகளுடைய சரித்திரங்களை யோவான் பார்த்தது போல இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போது இப்போ நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா இது யோவான் வகுப்பார். அதனால தான் இது யோவான் எங்கேருந்து பார்க்குறாருங்கிறது கூட வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் படிக்கலாம். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், எனக்கு பின்னாக ஒரு சத்தம் கேட்டது, நான் திரும்பி பார்த்தேன், அங்கே தான் அந்த 7 சபைகள் இருந்தது அப்படின்னு படிக்கிறார். அப்போது கர்த்தருடைய நாளுக்குள்ளே யோவான் போயிட்டார், அங்கிருந்து தான் 7 சபைகளை பார்க்குறார். அப்போ அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யோவான் வகுப்பாரும் கர்த்தருடைய நாளில் இருந்து கொண்டு இந்த 7 சபைகளுடைய சரித்திரங்களை பார்க்குறத நம்ம நல்லா உற்று கவனிக்கலாம். இது வெளிப்படுத்தின விசேஷம் சப்ஜெக்ட் கேட்டவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். அதனால் ஒருவேளை நீங்கள் கேட்கலைன்னா மறுபடியும் தயவு செய்து கேட்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பர்டிகுலராக ராஜ்யத்தில் இது நிறைவேறணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது, அப்போ அவருடைய ராஜ்யத்தில் நிறைவேறக்கூடிய முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இங்கே இயேசு கிறிஸ்து இந்த மேல் வீட்டறைங்கிற ஒரு பாடத்தில் நமக்கு சொல்கிறதாக நம்ம கொஞ்சம் அன்புக்குரிய சகோதர சகோதரி கவனிக்கலாம். எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, இப்போ பாருங்கள், பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு நாங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிற போது ஒரு மேல் வீட்டறையில் தான் அனுசரிக்க போகிறோம் அப்படின்னா. இப்போ ஆக்சுவலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அதாவது அதே அந்த கடைசி பந்தியை தான் சொல்கிறார். அதில் ஒரு உற்று கவனிக்கலாம். 26ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அப்பத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து என்னுடைய சரீரம்னார். அதே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் எல்லாரும் பாருங்க, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இதோட சொல்லிட்டு நிறுத்தியிருந்தாரா பரவாயில்ல. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறார் அன்புக்குரிய சகோதரர், நல்லா கவனிக்கலாம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது அவர் சொன்ன கருத்து இதுதான், நான் உங்களோட அனுசரிக்கிற இந்த பந்தி இதுதான் லாஸ்ட்டு. இப்போ நான் அனுசரிக்கிற இந்த திராட்சை ரசம் இதோட லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் உங்களோட என்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்தில் இதை நான் நவமானதாய் அனுசரிப்பேன்னார். நவமானதுன்னா என்ன அர்த்தம்? புதுசுன்னு அர்த்தம். நவபாரதம், புதிய பாரதம் படைப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ புதிய ஒரு திராட்சை ரசமாக நான் உங்களோட நான் அனுசரிக்கிறேங்கிறார். அப்படின்னா இப்போ நம்மோட அவர் அனுசரிக்கிறது என்ன திராட்சை ரசம் என்று சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, அவரோட கூட பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆளுகையும் செய்யலாம். ஸோ அப்போ அவரோட கூட இன்றைக்கி அவருடைய சரீர அங்கமாவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அது அந்த அப்பம் குறிக்கும். அதே மாதிரி அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவதற்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குறார். அப்போ அந்த நேரத்தில் நாம் அந்த திராட்சை ரசத்தை வாங்கி குடிக்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குடிக்கிறதுடைய அர்த்தம். அதில் என்ன முக்கியமான கருத்து? ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் அனுபவித்த பாடுகள் அது உலக ஜனங்களுக்காக, இப்போ அதே மாதிரி சில அனுபவத்திற்காக சில பாடுகளை உங்களோட சேர்ந்து நான் அனுபவிக்கிறேன், அதற்கு இதை அடையாளமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி தான் அந்த ஒரு திராட்சை ரசத்தை நம்ம குடிக்கிறோம். அப்போ இந்த காலத்தில் இப்போ நம்ம கிறிஸ்துவோட அனுசரிக்க வேண்டிய அந்த ஒரு திராட்சை ரசம் எதை குறிக்குதுன்னா, துன்பத்தை தான் அவரோட இப்போ ஷேர் பண்ண போகிறோம். அதை நம்ம உறுதிப்படுத்துகிற ஒரு காலப்பகுதி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறுதலின் நாள். அதை உறுதிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மறுபடியும் உங்களோட சேர்ந்து நான் வாழ்நாள் முழுவதும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் தயாராக இருக்கேன். அதற்கு அடையாளமாக உம்முடைய ரத்தத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நான் பருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவரோட துன்பம் தான் அனுபவிக்க போகிறோம். அப்படியே அவருடைய ராஜ்யத்தில் அது இன்பமாக, அதான் புதுசு. என்ன சொல்கிறார்? என்னுடைய ராஜ்யத்தில், அதாவது என்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்தில் பாருங்கள், என் பிதாவின் ராஜ்யம்னே சொல்கிறார். அப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம 7ஆம் சபையினுடைய காலத்தை கவனிக்கும் போது, விசேஷமாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கிறோம் இல்லையா, அது 7ஆம் சபையினுடைய காலத்தை பற்றி சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல. அப்போ பிதாவுடைய சிங்காசனத்தில் தான் கிறிஸ்து உட்கார்ந்துருக்கார், அதான் பிதாவின் ராஜ்யம். இப்போ சொல்கிறார், இப்போ யார் ஜெயிக்கிறீங்களோ அவர்களை என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன். அப்போ பிதா உட்காந்துருக்கார், கிறிஸ்து உட்காந்துருக்கார், அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் உட்காரான். 1,44,000 பேர், த ராயல் ஃபேமிலி.
பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய ராயல் ஃபேமிலி இங்கே ரெடி ஆகுது. அதில் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை கொஞ்சம் கவனிக்கும் போது ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் வர்ற வரைக்கும் தானே நம்ம இதை சாப்பிடணும்னு சொன்னாங்க, இப்போ தான் வந்தாச்சே, அவர் பிரசன்ன காலத்தில் தான் இருக்கிறோம், இப்போ நம்ம இதை சாப்பிடலாமா வேண்டாமா? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் தான். அவர் என்ன சொல்கிறார், அவரோட சேர்ற வரைக்கும் அவரோட நம்ம பாடுகளில் பங்கெடுக்கணும். அப்போது மாம்ச சரீரத்தில் நம்ம இருக்கிறோம், கடைசி கால சபை, அதுதான் யோவான் வகுப்பார். இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவோட போய் சேர்ற வரைக்கும், கடைசி வரைக்கும் இந்த பந்தியை கிறிஸ்துவோட நம்ம என்ன செய்யணுமா, அதை அனுபவிக்கணும். அதனால தான் அவரோடைய பாடுகளை சகித்தால் அவரோடைய ஆளுகை செய்யலாம். அதே மாதிரி கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது கூட நம்முடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் சப்ஜெக்ட் எடுக்கும்போது சொன்னாங்க, அதாவது நான் வருமளவும் இதை நீங்கள் புசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்போ தான் வந்தாச்சு, அப்புறம் ஏன் புசிக்கணும்னு கேட்டாங்க. அப்போது அதுக்குரிய ஒரு கிரேக்க வார்த்தை கூட சொன்னார், எல்தோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. அதாவது நாம் அவரிடத்தில் சேர்ற வரைக்கும் இந்த காரியத்தை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். சரி, ஓகே. இப்போது என் பிதாவின் ராஜ்யத்தில் தான் நீ நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற போது பிதாவின் ராஜ்யத்தில் சாப்பிட போகிறதுக்குரிய நிழல் தான் இப்போ பாருங்கள் அந்த மேல் வீட்டறையில் அவங்க உட்கார்ந்த விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா அந்த மேல் வீட்டறை எதை குறிக்கும் என்று சொல்லி கொஞ்சம் கவனிச்சின்னா நமக்கு நல்லா தெரியும், பிதாவின் ராஜ்யம்தான் மேல் வீட்டறை. அதனால தான் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குன்னு சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:1 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் மேல் வீட்டறை. பரலோகத்தில் நமக்கு உண்டா இருக்குதான், பூமியில் இருக்கிற அறையில் மேல் வீட்டறைன்னு சொல்லிட்டார். இதில் என்ன ஆச்சரியம் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பவே ஏத்தென்ஸ் பட்டணம் இங்கெல்லாம் போகும்போது ஒரு விஷயம் சொன்னார். தேவன் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் சாதாரண இந்த கைகளால் செய்யப்பட்ட கட்டடங்கள் அவர் குடியிருக்கிறது இல்லை அப்படின்னார். அப்போது அதுக்கு பவுல் மறுபடியும் விளக்கம் கொடுக்கும்போது நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னார். பாருங்கள், அது இன்றைக்கி நிறைவேறிட்டு அன்புக்குரிய சூழலே. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம ஒரு பில்டிங்கில் கூடிட்டு இருந்தோம். சில நேரங்களில் சில சகோதரர்கள் நிறைய பிரிவினை ஏற்படுத்தும் போது தாங்கள் இருக்கிற பில்டிங்கை தான் பெருசாக நினச்சாங்க. அந்த பில்டிங் கிடைச்சா போதும் நமக்கு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, எந்த பில்டிங்லையும் நடத்த முடியாதபடி தேவன் பண்ணிட்டார் பாருங்க. இப்போ நீங்களே அந்த ஆலயம், இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் ஆலயம், இதுக்குள்ளே தேவன் கூடியிருக்கணும். இந்த பில்டிங்கை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இனி ஒரு வேளை வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட கூடுகே இல்லாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புண்டு. ஆனால் தைரியமாக இருக்கலாம், ஏன்னா நீங்களே அந்த ஆலயம் சொல்லிட்டார். இனி பாருங்கள், மற்ற சபையார் மற்ற பெயர் சபைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடுங்கிடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு பில்டிங் வேணும், ஒரு கூடுகை வேணும், இல்லைன்னா அவர்கள் பக்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நமக்கு அப்படி இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டார் நீங்களே அந்த ஆலயம். அப்போ ஆலயமெல்லாம் எங்கே கூடுறாங்களோ அங்கே தேவன் குடியிருப்பார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை இப்போ நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ நம்ம இங்கே கூட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே கூடுதலுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கும்போது கூடலாம். ஆனால் இப்போ நமக்கு என்ன சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது பாருங்கள். பிலிப்பியர் 3:20 வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா, அதுதான் மேல் வீடு. நமக்கு இங்கே கீழ் வீடல்ல, நமக்கு மேல் வீடு தான் நிரந்தரம். இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு மேல் வீடு தான் நிரந்தரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால் நம்ம சாதாரணமாக எந்த பில்டிங்கும் நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அன்னைக்கு சொன்ன வார்த்தை. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துடைய 2 பிரசன்ன காலத்தில் இருக்கிறோம். இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் என்ன எதிர்பார்ப்பு அடுத்த வசனத்தை சொல்கிறார் பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, இப்போ நம்ம வச்சிருக்கிறது அற்பமான சரீரம், அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்ம ஏற்கனவே தெரியும், கிறிஸ்துவுடைய 2ஆம் பிரசன்ன காலம், ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோட போயாச்சு, எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பாதம் வகுப்பார். இப்போ நம்ம இருக்கோம். கடைசியாக தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆழமான சப்ஜெக்ட் என்னென்னா, இப்போது அந்த மேல் வீட்டு அறையில் நடந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் பாருங்கள். அதில் என்ன நான் எதிர்பார்க்குறனோ அதே மாதிரி நீங்கள் இப்போ நடந்துக்குங்க சொல்கிறார்.
அப்போ மேல் வீட்டு அறையை பற்றி கொஞ்சம் கவனிச்சின்னா, இது விசேஷமாக கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது இங்கேயும் அதே பந்தியை அனுசரிக்கிறோம். ஆனால் எங்கே அனுசரிக்கிற மாதிரி அனுசரிக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, அந்த மேல் வீட்டறையில் அனுசரித்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி அதில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்த அன்புக்குரிய சகோதரர்களே. அதில் நம்ம எப்படி இந்த சப்ஜெக்டை தீர்க்க தரிசனத்துக்கு ஒப்பிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்று சொல்லி கவனிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், போய் ஆயத்தம் பண்ணுங்கள். அப்போ அவங்க கேட்குறாங்க, எங்கே போய் நான் ஆயத்தம் பண்ணுறது? இது ஆக்சுவலாக இப்போ நம்ம கடைசி கால சபைக்கு இது எப்படி பொருந்தி வருது என்று சொல்லி பார்க்கும்போது, இப்போ நாம் நம்முடைய அன்பு சகோதரர் மூத்த சகோதரர் ரசல் பதர்கிட்ட கேட்டாங்க, இப்போ நம்ம பிரசன்ன காலத்தில் இருக்கும்போது எப்படி இதை நம்ம அனுசரிக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது அவர் 2 அழகான வார்த்தை சொன்னார். அதை நம்முடைய பிரதர்ஸ் தங்களுடைய கமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. வி ஸ்டில் ஈட்டிங், வி ஸ்டில் வெயிட்டிங் அப்படின்னார். இன்னும் சாப்பிட்ருக்குறோம், இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். எதுக்கு? நம்முடைய அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறுவதற்கு. அப்போ அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறணும்னா அற்பமான சரீரத்தை திருச்சபையின் பிள்ளைகள் அற்பமாக எண்ணணும், மகிமையான சரீரத்தை மகிமையாக எண்ணணும். அப்போது நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இதில் பாருங்கள். நம்ம சபை கூடுதலுக்கு வரும்போதாவது கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவோம். சில நேரங்களில் ஒருத்தருக்கு மனஸ்தாபம் ஆகிடும், குறை சொல்லிகிட்டே இருப்போம். சில நேரத்தில் சண்டை போடுவோம், சில நேரத்தில் மனஸ்தாபமாகும், சில நேரத்தில் ஒருத்தருக்கு மனசில் ஏதோ ஒன்று வச்சுட்டு போயிடுவோம். பாருங்கள், இந்த காலகட்டத்தில் தனித்தனியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தர் வீடுகள் இருந்தாலும் வசனத்தை மட்டும் நோக்கிறக்குள்ளாக இருக்கணும். பார்த்தீங்களா, தேவன் அந்த சூழ்நிலை இன்னைக்கு கொண்டு வந்துட்டார். காரணம் என்ன? இனிமேல் நம்ம ஒருத்தருக்கு குறை சொல்கிறதுக்கோ, ஒருத்தருக்கு சண்டை போடுவதற்கோ, ஒருத்தருக்கு தவறாக பேசுவதற்கோ நேரம் இல்லை, சமயம் இல்லை. நம்ம தேவனுடைய வாக்கியங்களை மட்டும் பார்த்துட்டு இப்போ தனியாக இருக்கும்போது தேவன் நம்மகிட்ட என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய பரிசோதனை செய்யுங்க. இதைத்தான் சொல்கிறார். நம்ம குரூப்பாக வந்தோம்னா எல்லாம் மற்றவங்களை பார்க்குறோம், மற்றவங்களுடைய குறைகளையே பார்த்துட்டு இருக்கிறோம், மற்றவங்களை தப்பாக பேசுகிறோம். இப்போ நம்ம தனித்தனியாக வீட்டில் இருக்கிறோம், தனித்தனியாக உட்கார்ந்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய குற்றம் குறைகளை இப்போ கவனிக்கணும். அவரவருடைய குற்றம் குறைகளை கவனிக்கும் போது இந்த மேல் வீட்டு அறை சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு நமக்கு பொருந்தி வருதுன்னு பாருங்க. இப்போ ஆண்டவர் இப்போ 2ஆம் வருகையில் இப்போ சொல்கிறாராம், ஆயத்தம் பண்ணுங்க. எப்படி பரலோக ராஜ்யத்தில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இங்கே நான் செஞ்சு காட்டுறேங்கிறார். பரலோக ராஜ்யத்தில் மேல் வீட்டு அறையில் என்ன நடக்குமோ அதை இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி செஞ்சு காட்டுறார்? இப்போ விசேஷமாக யோவான் பேதுரு போங்க, இந்த கடைசி கால சபையை பற்றி சொல்லும்போது நீங்கள் போங்க, போகிற வழியில் தண்ணீர் குடம் சுமந்துட்டு ஒரு மனுஷன் வருவார். அவர்கிட்ட நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டாம், அவரை நீங்கள் ஃபாலோவெல்லாம் பண்ண வேண்டாம், அவர் பின்னாடி போங்க, அவ்வளோதான். அவர் போகிற இடம் கரெக்டாக அந்த மேல் வீட்டு அந்த இடத்துக்கு தான் போவார். கரெக்டாக நீங்கள் அங்கே போயிடுங்க. அங்கே போனால் அந்த மேல் வீட்டு அறையினுடைய எஜமான் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் கேளுங்கண்ணா. ஸோ இப்போ நம்ம கடைசி கால சபைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா, கடைசி கால சபையில் தண்ணீர் நிறைய சுமந்துட்டு போன மனுஷன் யார் என்று கொஞ்சம் கவனிங்க. நிறைய தண்ணி, அந்த தண்ணி கூட சுமந்துட்டு போனாராம் ஒருத்தர். அப்போ கடைசி கால சபையில் நிறைய தண்ணி சுமந்துட்டு போனவர் யார் தெரியுமா? இது நம்ம கொஞ்சம் கவனிச்சினாலே புரிஞ்சுக்கலாம். 50,000 பக்கங்கள், 30,000 பிரசங்கங்கள், 10 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே பிரயாணம், மிகப்பெரிய பணக்காரர், தன்னுடைய சொத்து சொகத்தை எல்லாம் விற்று உலகமெங்கும் இந்த சத்தியத்துக்கு தண்ணி கூட சுமந்துட்டு போய் எல்லாருக்கும் அந்த தண்ணி ஊற்றுறக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அப்ப எஜமான் வரும்போது அங்க விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களே பாக்கியவான். அதுலயே லூக்கா 12:42 வாசிங்க. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே, பாருங்க, பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் ஆவான். உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன். அடுத்தது, எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அப்படியே செய்கிறவனாய், அப்போ எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவன். எப்படி அதை இப்போ கண்டுபிடிக்கலாம்? அப்படியே செய்கிறவன் அப்படிங்கிறது யார்? எப்படி செய்கிறவன்? அப்போது இந்த கடைசி காலத்தில்
அந்த தண்ணீர் குடம் சுமந்துட்டு போன மனுஷன் மாதிரி நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் வந்து நிறைய தண்ணீரை இந்த பூமியில் பாய்ச்சினார். அது தேவனுடைய வசனங்கள் தான். ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். அதாவது அவர் போன வழியில் நீங்கள் போங்கன்னு தான் சொன்னாருடைய, நீங்கள் அவரையே ஃபாலோ பண்ணுங்கிற அர்த்தம் இல்லை. நம்ம ரசல் பிரதரை ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம வரல, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அவர் வந்து ரசல் பிரதர் எழுதின வால்யூம்ஸில், அவர் எழுதின புஸ்தகங்களில் நிறைய தண்ணி, நிறைய சத்தியங்கள், அது பைபிள் பேஸ் பண்ணி தான். அது வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை. நம்ம வந்து வேறு சில சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்குறோம், அதையெல்லாம் நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம். வேதத்தை மையமாக கொண்டு அநேக சத்தியங்கள் உலகத்தில் திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அது பரிமாறப்பட்டது. நிறைய தண்ணி. இப்போ நம்ம அந்த பேசிக்கல் சப்ஜெக்ட் அதிலிருந்து தானே பார்க்குறோம். அப்போ அது அந்த தண்ணியெல்லாம் நமக்கு பின்னாடியே போயிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணீர் குடம் சுமந்துட்டு போனார். இப்போ அவர் வந்து தன்னுடைய கோர்ஸ் முடித்தார். 7ஆம் சபையினுடைய தூதன் கோர்ஸ் முடிக்கிறார். இப்போ நேராக போகிறாங்க. போனோன்னையே அங்கே வீட்டு எஜமான் ஒருத்தர் இருக்கார். இது நமக்கு நல்லா தெரியும். மேல் வீட்டு அறையினுடைய எஜமானே நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். அப்போ பிதாவாகிய தேவன்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு விஷயம், எங்கள் போதகர் எங்களோட இந்த பந்தியை அனுசரிக்கிறதுக்கு எந்த இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ பாருங்கள், அப்போ எஜமான் சொல்கிறார், பாருங்கள், கம்பளங்கள் எல்லாம் விரிக்கப்பட்டு அந்த வந்து இடம் தயாராக இருக்குது. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனோட ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சீசருடைய வருகைக்காக, எப்படி ஒரு பெரிய நாட்டு அதிபர் வரும்போது ரத்தன கம்பளம், அந்த சிவப்பு கம்பளம் விரித்து அந்த அவங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நம்முடைய பிதாவாகிய தேவன் மிகுந்த ஆவல் உள்ளவராக வெயிட் பண்ணுறாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்போ பிதாவாகிய தேவன் வெயிட் பண்ணுறார். அதனால தான் லூக்கா 12:32 அழகான வார்த்தை, பயப்படாதே சிறுமந்தையே. வாசிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா உங்களுக்கு ஆயத்தமாயிருக்கிறார். இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக இருக்கு. இட் இஸ் ப்ளஷர். தேவனுக்கு ரொம்ப பிரியமா டு கிவ் யூ த கிங்டம். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு தான் தேவன் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். வாங்க, எல்லா கோர்ஸ் முடித்து உங்கள் அற்பமான சரீரத்தை கீழே விலக வச்சு மகிமையுள்ள சரீரமாக என்னுடைய குமாரனுடைய சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றிட்டு வாங்க. ஸோ பிதாவாகிய தேவன் ரொம்ப, அதாவது ஏற்கனவே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி சொல்கிறார். உங்களுக்கு கம்பளங்கள் எல்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ கம்பளங்கள் எல்லாம் விரிக்கப்பட்டிருக்கிறது, வேலை வந்தது. இப்போ பாருங்கள், பரலோக ராஜ்யத்தில் என்ன நடக்க போகுது கவனிக்கலாம். பரலோகத்தில் சீஷர்கள் கிறிஸ்துவோடு சேரும்போது அங்கே என்ன நடக்க போகுது என்று சொல்லி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அதை இங்கிருந்தே உற்று கவனிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன நடந்தது? சீஷர்கள் உட்கார்ந்தாங்க, நமக்கு நல்லா தெரியும். அப்போது அவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை வந்தது? யார் பெரியவன்? ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் சீஷன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யார் பெரியவன்கிற ஒரு பிரச்சனை வந்தது பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணம் நிகழக்கூடிய காலம், கிறிஸ்துவுக்கு எவ்வளவு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்க வேண்டியவர்கள், அவருடைய வசனத்தை புரிந்து கொண்டவர்கள். அப்போ பாருங்கள், இவர் கடைசி வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாருங்கிறதே புரிஞ்சுக்காமல் விட்டுட்டாங்க, பரிசுத்தாவி கிடைக்கிற வரைக்கும். ஆனால் அங்கே உட்கார்ந்தான். அப்படி உட்காரும்போது 2 முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கால்களையும் கழுவ ஆரம்பித்தார். அப்போ கவனிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய கால்களை கழுவும் போதும் யாருமே மறுக்கலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து குனிஞ்சு தான் கழுவி இருக்கணும். தன்னுடைய தலையை குனிஞ்சு அவர்களுடைய காலை கழுவும் போது ஒவ்வொரு சீசனும் மேட்டிமினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. கடைசியாக பேதுருக்கிட்ட வரார். அப்போ தான் பேதுருவுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு வந்தது. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு பெரியவர் அல்லவா, அவர் போய் தன்னுடைய கால்களை கழுவலாமான்னு கேட்கும்போது ஆக்சுவலாக ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்கள். நம்ம வசனத்தில் வாசிக்கலாம். அதாவது யோவான் 13ஆம் அதிகாரத்தில், நான் உன்னை கழுவாவிட்டால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். உன் காலை கழுவாவிட்டால்னு சொல்லு. அப்படின்னா ஆக்சுவலாக அவர் காலை கழுவதற்கு ட்ரை பண்ணல, அவர்களை கழுவுவதற்கு ட்ரை பண்ணார். அவர் எவ்வளவோ கழுவுவதற்கு ட்ரை பண்ணார். 11 சீஷர்களில் கவனிங்க, 10 சீஷர்கள் கழுவுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்த மாதிரி தெரியல. பேதுரு தன்னுடைய மனசாட்சி உறுத்துனதுனால இயேசு கிறிஸ்து கிட்ட கொஞ்சம் ஒப்பு கொடுத்த ஒரு நிலைமை. ஆனால் அதே சமயத்தில் யூதாஸ் அந்த இடத்தை விட்டு
வெளியே போயாச்சு. இது பரலோக ராஜ்யத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரார். எந்த சந்தர்ப்பத்திலும் யூதாஸ் வகுப்பார் பரலோக ராஜ்யத்திற்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பூமியில் உலக பிரகாரமான ஆசை இச்சைகள் அதிகமாக வச்சுட்டு அதே சமயத்தில் சகோதரனையும் சகோதரியும் இயேசு கிறிஸ்துவையும் காட்டி கொடுக்கக்கூடிய வகுப்பார். எந்த சந்தர்ப்பத்திலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்க முடியாது. அவர்கள் வெளியேறி ஆக வேண்டும். வெளியே போயிட்டார். மிச்ச 10 பேருமே கவனிங்க, அந்த விட்னஸ்க்குள்ளே வரல அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தான் அடிக்கடி நம்ம பிரசங்கத்தில் சொல்கிறது உண்டு. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன புரிய வச்சுட்டார்னா, நான் பரலோகத்தில் கூட இப்படித்தான் இருப்பேன்னார். பரலோகத்தில் அவர் எப்படி இருப்பாராம் பாருங்கள், தன்னுடைய சீஷருடைய கால்களை எல்லாம் கழுவினார். அப்போது நான் பரலோகத்தில் கூட மிகவும் தாழ்மை உள்ளவராகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால தான் போதகரும் ஆண்டவருமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவேன், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுவுங்கன்னார். அப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுவுறதுக்கு தயாராக இல்லை. எல்லாரும் காலை தூக்கி காட்டுவதற்கு தயாராக இருந்தாங்க கழுவுறதுக்கு ஆண்டவர்கிட்டே. ஆனால் இயேசு கிறிஸ்து நான் பரலோக ராஜ்யத்தில் இருந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் தாழ்மையாக தான் இருப்பேங்க அந்த செய்து காட்டினார். ஆனால் அந்த சீஷர்கள் பர்டிகுலராக அந்த சந்தர்ப்பத்தில் என்ன காட்டினாங்க தெரியுமா? நாங்கள் பரலோகத்துக்கு போனாலும் இப்படித்தான் இருப்போம்னு காட்டினாங்க. நாங்கள் மேல் வீட்டறைக்கு போனாலும் நாங்கள் எல்லாம் இப்படித்தான் நிற்போம். எங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, எங்களுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்கார், நாங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் சீஷர்கள். என்னைக்கு அந்த மாதிரி தங்களை தனித்துவத்திற்காக தங்களை தயார்படுத்துகிறார்களோ அவங்க எவ்வளோ பெரிய சீஷராக இருந்தாலும் தேவனாலும் கிறிஸ்துவாலும் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இப்போ அந்த மேல் வீட்டறையில் இயேசு கிறிஸ்து என்கிற தலை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அந்த சீஷர்கள் இருந்திருக்கணும். அப்போ தான் அந்த பந்தி பரிமாறும்போது அவங்களுக்கு அது கிறிஸ்துவுடைய சரீரமும் அப்பமும் அந்த ரசமும் உள்ளே போகும்போது அவர்கள் கிறிஸ்துவாக மாறுவாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையே அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் பின்னாடி வரப்போகிற சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் எப்படியாவது தன்னோட சேரணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த முதல் பந்தியை ஆரம்பித்து வச்சுட்டு போனார். இன்னைக்கு கடைசியாக அதை முடிக்க வைக்கிறதுக்காக அன்புக்குரிய சகோதரர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பந்தி அனுசரிப்பு இன்னும் 1 வருஷம் 2 வருஷமாக தெரியல. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சகோதரர்களுக்கு தெரியும். அடுத்த வருஷம் நம்ம இப்படி கூடுவோமான்னு தெரியாதுன்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை அசட்டை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை வந்தாச்சு. இன்றைக்கி அந்த சூழ்நிலை வரும்போது தயவு செய்து எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க. அதே மாதிரி அடிக்கடி வெளிப்படுத்தின விசேஷம் கேளுங்க பிரதர்ஸ்னு சொல்லும்போது நிறைய பேர் அசட்டை பண்ணாங்க. இப்போ நேற்று கூட நம்முடைய சகோதரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அரை மணி நேர அமைதல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். அதில் 8ஆம் அதிகாரத்தில் வரும். கடைசி கால சபையை பற்றி சொல்லும்போது அரை மணி நேர அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லும்போது அது அரை மணி நேர அமைதலுடைய சப்ஜெக்ட் முடியும் போது ஒரு காலக்கணக்கை பேஸ் பண்ணி சொன்னோம். அப்படி சொல்லும்போதே காலக்கணக்கை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு எச்சரிப்புக்காக வச்சுக்கலாம் முடியும். இதுதான் நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டோம்னா ஒருவேளை தேவன் அதுக்கு வேற ஒரு காலக்கணக்கு வச்சுருந்தாருன்னா அது நம்ம சொன்னது தவறாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எச்சரிப்புக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அரை மணி நேரம் அமைதிங்கிறது பரலோகத்தில் தேவனுக்குரிய அந்த கால்குலேஷனில் 7000 வருஷங்கிறது ஒரு நாளுங்கிற கால்குலேஷனில் அங்கே வரும் பொழுது கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அது 2019 முடிகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இதை ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆனாலும் அந்த அரை மணி நேரம் அமைதல்ங்கிறது இந்த ஒரு காலப்பகுதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொல்லி அந்த சப்ஜெக்டில் பேசியிருந்தோம். அதை கேட்டவங்களுக்கு தெரியும். இப்போ நேற்று இதை கேட்ட நம்முடைய அன்பு சகோதரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் சொன்னது கரெக்டு தான், ஆனால் இப்போ கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏன்னா அரை மணி நேரம் அமைதல் முடிஞ்சிருச்சுன்னா திருச்சபை முடியக்கூடிய காலப்பகுதி தான். அது எவ்வளோ நாள் நீட்டுறாரு நமக்கு தெரியாது, அது எவ்வளோ டைம்னு நமக்கு தெரியாது. அதை மட்டும் தேவன் மறைச்சிட்டார். இந்த வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகிறதும் 144,000 பேர்த்துடைய லக்கம் முடிகிற டைமை இன்னைக்கு வரைக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு மறைச்சிருக்கார். அது கடைசி வரைக்கும் தேவன் சொல்ல மாட்டார். ஏன்னா அதையும் சொல்லிட்டார்னா அது நமக்கு மேட்டுமையான சிந்தனையை கொண்டு வந்துடும். ஆனால் அந்த சப்ஜெக்ட் ஒரு சின்ன ஒரு விளக்கம் நம்ம பார்த்தோம். அந்த அரை மணி நேரம் அமைதல் முடியும் போது 7ஆம் சபையினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா மின்னல்களும் இடி முழக்கங்களும் நியாய தீர்ப்புகளும் உருவாகும். ஏன்னா அமைதல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து பயங்கரமான ஒரு சவுண்டு தான். ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் திங்க் பண்ண அந்த COVID-19 சொல்லப்பட்டிருக்கு. இது முடிச்சு 19 முடிச்சு 2019 முடிச்சு 20 வரும்போதே
பாருங்கள், பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த உலகம் வந்தாச்சு, அப்நார்மலான நிலைமைக்குள்ள வந்தாச்சு. இது தீர்க்க தரிசனத்தில் எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்னு தெரியாது. ஆனாலும் இதை நம்ம ஒரு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, இது எதுக்காக இதை சொல்கிறேன்னு தெரியல. இது நம்ம மற்றவர்களை பயமுறுத்துறதுக்காக அல்ல, இது நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதியை நம்ம உணர்வதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு வேளை நமக்கு தேவன் இந்த ஒரு பந்தியை அனுசரிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம அப்படி உட்காரும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவுகூர உட்காரும்போது, இப்போ அங்கிருந்த சீஷர்கள் நமக்கு யார் முன்னடையாளமாக இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. 10 சீஷர்களும் உணர்வில்லை, அவங்க நமக்கு நிழலாக இப்போ இருப்பாங்களா? அல்லது யூதாஸ் காரியத் வெளியே போயிட்டார், அவர் நிழலாக இருப்பாரா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு புரியாத சூழ்நிலையில் ஆண்டவர், ஆனால் ஒரு உணர்வு இருந்துச்சு, என்னை நீங்கள் காலை கழுவலாமான்னு கேட்குறார். அதுக்கு ஆண்டவர் நான் உன்னை கழுவாவிட்டால், ஆக்சுவலாக அவரை கழுவுற வேலை தான் இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இங்கே நம்மளை கழுவுற வேலை, நம்மை கழுவணும், மற்றவங்களை கழுவுறதுக்கு நமக்கு தயார் இல்லை, அது தேவன் கழுவிக்குவார். இப்போ நம்மை நாம் கழுவுறதுக்குரிய வாய்ப்பு. அந்த 12 பேருமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில் இருந்ததை கவனிக்கலாம். ஆனால் இதே காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்து மற்றவங்களுடைய பாதத்தை கழுவுவதற்கு தயாராக இருந்தார். ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த சீஷர்கள் இல்லை. இதே காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை கழுவுவதற்கு ஒரு சகோதரி தயாராக இருந்தாங்க. இதே காலகட்டங்களில் நம்ம படிச்சிருக்கலாம். யாருங்க அவங்க? மரியாள் படிச்சிருக்கோம் இல்லையா? மகதலேனா மரியாள் இல்லை, மார்த்தாள் மரியாள். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அந்த அம்மா செய்த ஒரு மகா பெரிய ஒரு காரியம். இந்த காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்துடைய கால்களை கழுவுறதுக்கு யாரும் தயாராக இல்லை, கிறிஸ்து மற்றவருடைய கால்களை கழுவ தயாராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கால்களை கழுவுறதுக்கு அது எப்படி? தன்னிடத்தில் இருந்த தண்ணீர் இல்லை, விலை உயர்ந்த பொருள். நம்ம ஏற்கனவே பரிமள தைலம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம். அதில் ஒரு ராத்தல் வெள்ளைக்கல் பரணியில் கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு ராத்தல்ங்கிறது 12 அவுன்ஸ்னு படிச்சிருக்கிறோம். ஒரு அவுன்ஸ் தயாரிக்கிறதுக்கு 4000 ரோஜா பூக்களை பிழியணும். அப்போது 12 அவுன்ஸ்னா 48,000 ரோஜா பூக்கள். ஒரு ரோஜா பூ அந்த காலத்தில் இருந்த அந்த தைலம் சாரோன்கிற இடத்துல விளையக்கூடிய ரோஜா பூ. இன்றைக்கும் அது மிகப்பெரிய மவுஸ். சாரோன் இடத்துல விளையக்கூடிய ரோஜா பூக்கள் உலகத்திலேயே காஸ்ட்லி. ஒரு ரோஜா பூ 100 ரூபாய்க்கு நீங்கள் விலை போட்டிங்கன்னா 48 லட்சம் ரூபாய். கவனிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய விலையேறப்பெற்ற நலதம்ங்கிற தைலத்தை ஆண்டவர் தலையிலிருந்து ஊற்றி கால் வரைக்கும் கொண்டு தன்னுடைய தலை மயிரால் குனிஞ்சு கழுவுனாங்க, பாதத்தை தொடச்சாங்க. யூதாஸ் காரியத்திலிருந்து மற்றவங்க எல்லாருமே இவ்வளோ காஸ்ட்லியான பொருளை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று இதை வைத்திருந்தாள். கவனிங்க, இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, சீஷர்களே இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பற்றி அவர் அதிகமாக சொல்லும்போது அவங்க சரியாக கவனிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த அம்மா கவனித்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. பாருங்கள், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று இதை வைத்திருந்தாள். அப்போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி. அப்புறம் பாருங்கள், இதே சந்தர்ப்பத்தில் ஒரு பரிசேயன் சொல்கிறான், ஒருத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒருத்தர் சாகணுங்கிறது வேதத்தில் இருக்கிறதுனால அவர் சாகத்தான் வேணுங்கிற மாதிரி சொல்கிறார். தீர்க்க தரிசனம் சொன்னான்னு வசனம் இருக்கும். அவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சீஷர்கள் கரெக்டாக அந்த டைமில் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த மரியம்மாவுக்கு அது புரிஞ்சுது. மகா பெரிய பரிசுத்தவான் இந்த பூமியில், தேவனுடைய குமாரனாக இந்த பூமியில் அவர் மரிக்க வேணும். அப்போ அவர் மரிக்கும்போது என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய விலையேறப்பட்ட ஒரு விஷயத்தை அவருக்கு நான் அவர் காணிக்க மாற நான் கொடுத்து அவருடைய பாதத்தில் நான் அதை கழுவுவேன்னு சொல்லி பாருங்கள். அப்போது அந்த மேல் வீட்டறையில் அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய பாதத்தை கழுவினார். ஆனால் இந்த அம்மா தன்னுடைய கீழ் வீட்டு அறையில் இருந்து கொண்டே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை கழுவினாங்க. அது சாதாரண தண்ணியில் கழுவல. இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய வருமானம், தன்னுடைய எல்லா வகையான பிரயாசம் அத்தனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் போட்டாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் அது சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சுவிசேஷம் பூலோகம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்பொழுது இவள் செய்ததும் நினைவு கூறப்படும். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நம்ம நினைவு கூறுறோம்.
இப்போ நாம் தேவனுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகவும் படக்கூடிய பாடுகள், அவர் சொன்ன வார்த்தைகளின் நிமித்தம் படக்கூடிய பாடுகள், இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது நாம் செய்ததும் நினைவு கூறப்படும். அப்போது இந்த நினைவு கூறுதலின் நாளில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அன்னைக்கு இருந்த சீசர்களுடைய மனநிலை அல்ல, மரியம்மாளுடைய மனநிலை. அந்த மனநிலைக்குள்ளே வரணும். அப்படி வரும்பொழுது தான் அந்த அருமையான ஒரு பந்தி தேவனுக்கு பிரியமான பந்தியாக இருக்கும். இதை நம்முடைய மூத்த சகோதரர்கள் சில கமெண்ட் எழுதியிருக்காங்க. நம்ம செய்தது எப்படி அப்படிங்கிறத கூட சொல்லும்போது அதை நான் ஆங்கிலத்தில் வாசிச்சுட்டு அது தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். She could not put him on the throne of earth, but she would show that she was his devoted servant. அதாவது இந்த அம்மா அந்த டைமில் இயேசு கிறிஸ்துவ பெரிய ஒரு சிங்காசனத்திலெல்லாம் தூக்கி உட்கார வைக்கல. அந்த செயல், அந்த அம்மா செய்த செயல் இயேசு கிறிஸ்துவ பெரிய சிங்காசனத்தில் உட்கார வைக்கல. ஆனால் அது எதை காட்டுச்சுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சாதாரண வேலைக்காரி என்பதை அது அறிவிச்சுதான் அந்த நிகழ்ச்சி. அர்ப்பணிக்கப்பட்ட டிவோட்டட் சர்வெண்ட், ஒரு சாதாரண வேலைக்காரி. உங்களுக்கு நீ எவ்வளோ பெரியவர், பிதாவாகிய தேவனுடைய ஒரே மகன், நீங்கள் இந்த பூமியில் சாக போகிறீங்க. அப்படிங்கும்போது என்னுடைய எல்லா பர்ஃப்யூம், அதாவது என்னுடைய எல்லா நறுமண பொருளையும் உங்கள் காலடியில் நான் சரண்டர் பண்ணுறேன். இதைத்தான் சுகந்த வாசனையான பலி. அப்போ பாருங்கள், அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை நிரம்பிச்சான். அப்போது இதுக்கு அடுத்து சொல்லும்போது, she could not glorified him before all the people of Israel. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை இந்த அம்மா மேன்மைப்படுத்தலை. பட் she glorified in her home. தன்னுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவை அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், மகிமைப்படுத்துது. இதுதாங்க நம்ம உலகம் முழுவதும் போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எங்கே இருக்கிறோமோ, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோமோ, அங்கிருந்து கிறிஸ்துவையும் தேவனையும் மகிமைப்படுத்தக்கூடிய நிலைமையில் அங்கே இருக்கணுமா. அதனால தான் அது எல்லா பக்கமும் போய் சொல்ல, அந்த வீட்டில் அந்த ரூமில் அது ரொம்ப அருமையான ஒரு சுகந்த வாசனை. அடுத்தது, she could sing make melodies before all. எல்லாத்துக்கு முன்னாடி பாடியிருக்க முடியும். பட் she could sing in her heart. அவருடைய மனதில் கிறிஸ்துவை உயர்த்துச்சான். ஸோ இந்த ஒரு மனநிலை தான் இப்போ நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவுடைய பரிசுத்த பந்தியில் நம்ம இருக்கும்போது நம்ம அதை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போது அந்த மரியாளுடைய தாழ்மை இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அங்கே பேசப்படுது. அப்போ பாருங்கள், அதே மேல் வீட்டறையில் சீசர்களுக்கு பெருமை இருந்தது, ஆனால் கீழ் வீட்டறையில் அந்த மரியம்மாளுக்கு தாழ்மை இருந்தது. அந்த மரியம்மாவுடைய அந்த விஷயந்தான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், மேல் வீட்டறையில் சீசர்கள் இப்படித்தான் இருந்தாங்கன்னு பேசுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள், அதில் யூதாஸ் வெளியே போயாச்சு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னும் அவங்களுக்கு அந்த பரிசுத்தாவி கிடைக்காதனால தான் அந்த தாழ்மை இல்லை. அப்படின்னா கவனிச்சுக்கலாம், யாராருக்கெல்லாம் மேட்டுமையாய் மற்றவங்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, யாராருக்கெல்லாம் மேட்டுமையாய் மற்றவங்களை தாழ்ந்து பேச ஆரம்பிக்கிறோமோ, அந்த பரிசுத்தாவி நம்மகிட்ட இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க தேவன் நம்மகிட்ட பரிசுத்தாவி கொடுக்குறார். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த அம்மா அந்த ஆவி பெற்றவர்களாக இல்லாமல் இருந்தால் கூட அந்த மனநிலையில் இருந்தாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து புகழ்ந்து தள்ளுறார் அந்த அம்மாவை. காரணம், அந்த அம்மாவுடைய மனநிலை, அந்த அம்மா செய்த செயல். அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ மேன்மையாக நினச்சிருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு அங்கே கொடுக்குறாங்க. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த மாதிரி மனநிலையோட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த பந்தியை அனுசரிக்கும் போது மெய்யாகவே நம்முடைய பலியை கடைசியாக தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ கடைசியாக பாருங்கள், லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள், 32ஆம் வசனம் வாசிக்கலாம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா ரொம்ப பிரியமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும்போது பாருங்க, 43ஆம் வசனம் வாசிக்கலாம். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனே யாருங்க? பாக்கியவான். அப்படின்னா எஜமான் வரும்போது எப்படி செய்கிறவன்? அப்போ இந்த பூமியில் எஜமான் வந்தாச்சு. அப்போ எஜமான் வரும்போது இங்கே என்ன செய்யணும்?
இதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 33ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். அதிலே லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பாருங்க, இதுதான் நம்ம செய்யணுமா. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அடுத்தது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இதுக்கு வந்து நிறைய மீனிங் நம்முடைய மூத்த சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள். பிச்சை போடுங்கன்னா சாதாரண பிச்சைக்காரருக்கு போடுறது அர்த்தம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட என்னென்னவெல்லாம் இருக்குது கவனிங்க. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுங்கன்னு சொன்னார். இப்போ நம்மக்கிட்ட என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நேரம், காலம், பணம், சிரமம், ஆசை, இச்சைகள், நம்முடைய தாளந்துகள், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணணும். நமக்காக செலவு பண்ணக்கூடாது. இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. அவர்களுடைய நலனுக்காக தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். மற்றவர்களுடைய நலனுக்காக தான் அதை செலவு பண்ணணும். அதுதான் பரலோகத்தில். அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குறதான் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுதான். நமக்கு கொடுக்குறதில்ல இங்கேயே நாசமாக போயிடுது, இங்கேயே அழிஞ்சு போயிடுது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர், அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணுங்க, நிறைய காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது யாருமே கேட்கல. இன்றைக்கி நினச்சா கூட செலவு பண்ண முடியாது. நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, நினச்சா கூட செலவு பண்ண முடியாது. இது ஒரு சாம்பிள் தான். இந்த சீசன் 2 மாதம் 3 மாதத்தில் முடிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தேவன் கொடுக்குறா பாருங்க ஒரு டைமு. தயவு செய்து அந்த டைமை மட்டும் அசட்டை பண்ணிட வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, கிடைச்ச வாய்ப்பை எல்லாத்தையும் தேவனுக்காக செலவு பண்ணிடணும். இன்றைக்கி நிறைய பேர் லட்சக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? நினச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியுமா? நினச்ச காரியங்களை செய்ய முடியுமா? முடக்கிட்டார் பாருங்க தேவன். இது தேவன் பண்ண விஷயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ஆரம்பம் இப்படி தான். நம்ம ஏற்கனவே ராஜ்யம் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கிறோம். இப்போ முடக்கி வச்சிருக்கார். எல்லா ஜனங்களுடைய கைகளையும் அவர் முத்திரித்திருக்கிறார்னு பைபிள் சொல்லுது. முத்திரை போட்டாரா, அசைக்க முடியாது. இவங்களால நினைச்சாலே ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நடுங்கிட்டு இருக்கிற காலம். தயவு செய்து இது நம்ம அசட்டை பண்ணிட வேண்டாம். உங்களுக்குள்ளவைகளை விற்று பிச்சை போடுங்கள். என்னென்னவெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அத்தனை கொடுங்க. விசேஷமாக நம்மக்கிட்ட அதிகமாக சத்தியம் தேவன் கொடுத்துருக்கார். அதை மற்றவங்களுக்கு செலவு பண்ணும். செலவு பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்கள் கஷ்டப்படும் போது நம்முடைய காசு, பணம், போக்குவரத்து எல்லாத்தையும் மற்றவர்களுக்காக நம்ம செலவு பண்ணணும். இதை வந்து அப்படியே முடக்கி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா அப்படியே நம்மோட சேர்ந்து அந்த சொத்து அழிஞ்சிடும். அதனால் இனிமேல் தயவு செய்து சொத்து சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், நகை சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அப்படியெல்லாம் ஒரு வேளை இருந்ததுன்னா அதை தேவனுக்காக செலவு பண்ணிட்டு ஒரு வேளை ஒரு அடுத்த மாதமே இந்த உலகத்துக்கு முடிவுதுன்னா அப்படியே போகலாம். இல்லைன்னா அது நம்மளை காப்பாற்றாது. அதனால் இதை நம்ம தெளிவாக செய்யணும். இதுக்கு சுருக்கமாக சொன்னால் தேவனுடைய உத்தமமான வேலையை உண்மையாக செய்யணும். அதான் அந்த உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை போடுங்கள். இது எப்படி செய்யணும் தெரியுங்களா? அடுத்தது பாருங்கள், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கணும். 35ஆம் வசனம். மிக மிக தாழ்மையோடு செய்யணும். எப்படி ஒரு எஜமான் வந்திருக்கும் போது அந்த ஊழியக்காரன் என்ன செய்யணும்? அந்த இடுப்பில் தலையில் கட்டியிருக்கிற துண்டை எடுத்து இடுப்பில் கட்டுவானோ அந்த மாதிரி மிக மிக தாழ்மையோடு செய்யணும். இப்போ எந்த ஊழியக்காரனும் இன்னொரு ஊழியக்காரனை தப்பாக பேசுகிறதுக்கோ கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கோ டைம் இல்லை. இவங்க பேசுகிறது தப்பு, இவங்க செய்கிறது சரி, இவங்க செய்கிறது சரி. அவரவர்கள் சுய பரிசோதனை செஞ்சு அதை சரி பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பயங்கரமான எச்சரிப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, மிக தாழ்மையோடு செய்யணும். நான் எல்லாத்தையும் விட பாவி. பவுல் சொன்னார் இல்லையா, பிரதான பாவிகளில் நான் பிரதான பாவினார். அப்போ தங்களை மிகவும் தாழ்த்திக்கணும். இப்போ தங்களை யார் மிகவும் தாழ்த்திக்கிறாங்களோ அவங்க தாங்க கீழே இறங்க முடியும், சரண்டர் ஆக முடியும். சீசர்கள் கீழே குனியற கூட தயாராக இல்லை. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கீழே தலையை குனியறதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் மரியம்மா கீழே குனிஞ்சாங்க. அந்த தாழ்மை வேணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தாழ்மை இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் குறை சொல்லவே மாட்டோம், நம்முடைய குறையை மட்டுமே பார்த்துட்டு போவோம். அப்போ உண்மையான ஊழியத்தை நம்ம தேவனுக்கென்று செய்யணும், அதை மிக தாழ்மையோடு செய்யணும். 3வது, உங்கள் விளக்குகள் எரிகிறதா இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு வெளிச்சமாக காட்டணும். அதிகமாக நேரத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா நம்ம செலவு பண்ணி காட்டணும். நமக்கும் நம்ம குடும்பங்களுக்கு அதை செஞ்சு காட்டணும். ஒரு வாய்ப்பு யாராருக்கு கிடைக்குதோ அதை செஞ்சிட வேண்டியதான், அவ்வளோதான். கிடைக்காதவர்கள் எல்லா குடும்பங்களுக்கும் செய்ய வேண்டியதான். அதுதான் சூழ்நிலை. நல்லா கவனிச்சுக்கலாம் அன்புக்குரிய சூழ்நிலை. இப்போ நாம் தான் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ செலவு பண்ணுறது நம்ம செஞ்சு காட்டணும், எப்படி படிக்கிறது நம்ம படித்து காட்டணும், எப்படி இதை தியானிக்கிறது தியானித்து காட்டணும், எப்படி ஆராதனை செய்கிறது செஞ்சு காட்டணும்.
அதுதான் உங்கள் விளக்குகள் எரிகிறதா இருக்கிறதா. அப்போ அதை செய்யாமல் விட்டோம்னா இந்த 3 காரியத்தையும் சரியாக செய்யும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே கவனிக்கலாம். எஜமான் பாருங்கள், கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது, ஏற்கனவே கல்யாணம் ஸ்டார்ட், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சில தேவனுடைய பிள்ளைகள் மேலே போயாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறார். கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு நீங்கள் ஒப்பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் ரெடினஸாக இருந்தீங்கன்னா பாருங்கள், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை இன்றைக்கு நம்ம பந்தி அனுசரிக்க போகிறோம். இந்த மாதிரி நிலைமையில் நாம் ஒரு வேளை அனுசரித்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்தில் வரப்போகிறான். அறை கட்டி கொண்டு பக்கத்தில் சமீபமாய் நமக்கு என்ன செய்கிறாராம்? நம்மளை பந்தி இருக்க செய்கிறார். ஒருவேளை இது கடைசி பந்தியாக கொடுக்கலாம். இந்த பந்தியில் கடைசியாக என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம் சாப்பிடுங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன், சீக்கிரம் பரிசுத்தமாங்க என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இப்போ கூட இயேசு கிறிஸ்து அறை கட்டி கொண்டு நம்மளை பந்தி இருக்க செய்து நிறைய சத்தியங்கள் நமக்கு சொல்லிட்டு தான் இருக்கார். சத்தியங்களை மட்டும் நமக்கு அவர் சொல்கிறதில்ல. அவர் நினச்சார்னா இது நம்ம கம்ப்ளீட்டாக மறைக்கலாம். ஆனால் மிகவும் தாழ்மை உள்ளவராக தான் இன்றைக்கும் ஆண்டவர் ராஜாவாக வந்திருக்கும் போது கூட அவர் அறை கட்டி கொண்டு தான் வராப்பார். எஜமான் ராஜாவாக வந்திருக்கும் போதே அவர் இவ்வளோ தாழ்மையாக இருக்கும்போது நாம் ராஜாவும் இல்லை, எதுவும் இல்லை, நம்ம மேட்டிமையாக இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த சூழ்நிலைக்கே நம்ம வந்துடக்கூடாது அன்புக்குரிய சூழ்நிலை. அதனால தான் இன்றைக்கி நிறைய சத்தியத்தில் இருக்கிற சபையை பிரிஞ்சு கிடக்குது. உலகத்தில் இருக்கிற மற்ற சபைகள் பிரிஞ்சு கிடக்கிற மாதிரி இவங்க அவங்கள சரிங்கிறாங்க, அவங்க இவங்கள சரிங்களா, அவங்க சொல்கிறது தப்புங்கிறாங்க, இவங்க தப்பு, இவங்க சரின்னு யாரையும் அணுகிறதில்லை, யார்கிட்ட பேசுறதில்லை. யோசனை பண்ணி பாருங்கள், பைபிள் என்ன சொல்லுது? மற்றவர்களை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க, கனம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர்கள் நாமளே கனம் பண்ணிக்கிறோம். மற்ற சபையாரை நம்ம கவனிக்கிறது இல்லை. இதே சத்தியத்தில் இருக்கிற மற்ற சபையாரை நம்ம மேன்மைப்படுத்துகிறோமா? ஆனால் நம்ம அப்படி தான் சொல்லி கொடுக்குறோம். சத்தியத்துக்குள்ளே வர சகோதரர்களுக்கு இன்னும் நம்முடைய சத்தியத்தில் நிறைய சகோதரர்கள் வெளியே இருக்காங்க, அதாவது அவங்க ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. அவர்களை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பேசுங்க, அன்பு காட்டுங்க நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் எல்லாரும் அப்படி செய்கிறாங்களான்னு தெரியறதில்ல. கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமான எச்சரிப்பு கொடுக்குறார். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் தேவன் கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம ஒருத்தர் இந்த காலத்தில் மேன்மைப்படுத்தவில்லை என்றால் இந்த பந்தி நமக்கு சுருக்கும் கண்ணியமாக போயிடும். அதை நம்ம கவனிக்கணும். நம்ம எல்லாரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய நிலைமையில் தான் வந்திருக்கோம். ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலைன்னா அமைதியாக கூட இருந்துடலாம், குறை சொல்லாமல் பேசாமல் நம்ம அமைதியாக போயிடலாம். அந்த அமைதி, இந்த நீடிய பொறுமை, அது தேவனுடைய கேரக்டர் நமக்கு அது காட்டும் அன்புக்குரிய சூழ்நிலை. அதனால் இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட மனநிலையோடு நம்ம கிறிஸ்துவுடைய பந்தியை நம்ம அனுசரிக்கும் போது மெய்யாகவே ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வரப்போகிறார். நம்மை பந்தி இருக்க செய்து அவருடைய மேலான 2 காரியங்களை நம்மோடு அவர் பரிமாற போகிறார். ஒரு வேளை அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்தால் அதை வாங்கி பருகி தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் ஒன்றாக அவரோட சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.